நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய தொடர் வேத படிப்புல, ஆவியின் கனி என்ற அந்த தொடர் வேத படிப்புல, நாங்கள் 2 வாரங்களாக நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். கலாத்தியர்ல இருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து. இன்றைய நாளிலே அந்த ஆவியின் கனியை குறித்து 1 கொரிந்தியர் நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்தில 1 முதல் 4 வரையிலான வசனங்கள் இருக்கின்ற சில பகுதியை மாத்திரம் இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். எனவே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4. எங்களுக்கு தெரியும் அநேக இடங்கள்ல அன்பை குறித்து கதைக்கும் பொழுது அல்லது பிரசங்கிக்கும் பொழுது அல்லது எங்கேயாவது இப்ப திருமண வைபவங்கள் அழைப்பிதழ்கள்ல அன்பை குறித்து எழுதும் பொழுது அநேகமாக இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து வசனங்கள் எடுக்கப்படுகிறத நாங்க அவதானிக்கலாம். அவ்வளவாக முழு அதிகாரமும் அன்பின் மேன்மையை குறித்து இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய நிருபத்தில் எழுதுகிறத நம்ம அவதானிக்கிறோம். எனவே நாங்க கலாத்தியர் 5:22, 23 வரைக்கும் வசனங்கள்ல அந்த 9 கனிகள்ல அன்பு என்ற அந்த பாடத்துல 3வது பகுதியை இன்றைய நாள்ல கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் அந்த அன்பை, அந்த அகாபே அன்பை குறித்து முழு வேதாகமத்திலும் அல்லது புதிய ஏற்பாட்டு முழுவதிலும் அந்த அன்பை குறித்து ஆண்டவருடைய வசனத்துல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை நாங்க அவதானிக்கும் பொழுது இந்த நிருபம் கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றதுக்கு பின்பு 53 அல்லது 54ஆம் ஆண்டுகள்ல, கிறிஸ்துவுக்கு பின் 53 அல்லது 54ஆம் ஆண்டுகள்ல எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் நிருபம். இதுல 13ஆம் அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது எங்களுக்கு நாங்க அறிந்து கொள்றோம், அந்த திருச்சபையில, இந்த கொரிந்திய திருச்சபையில அங்க பாக்குற இந்த போட்டோல இப்ப இருக்கிற நிலைமையை தான் அது காண்பிக்கிறது. அதாவது அந்த கொரிந்தி பட்டணத்துல இருந்த திருச்சபை, அந்த திருச்சபையின் இடிபாடுகளை தான் நாங்க இந்த போட்டோல பாக்குறோம். எனவே இந்த திருச்சபையில அன்றைய காலத்துல இந்த பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அநேக தாளந்து உள்ளவர்கள், ரொம்ப டேலண்ட் ஆனவங்க அந்த திருச்சபையில இருந்ததாக சொல்லப்படுகிறது. அநேக தாளந்து உள்ளவர்கள். அதே நேரத்துல கடவுளுடைய ஊழிய காரியங்களை நன்றாக நடப்பிக்கும்படி அநேக தாளந்துகள் சொல்லப்படும் பொழுது அந்த தாளந்துகளை, அந்த டேலண்ட்களை அவங்க என்ன செய்தாங்க, திருச்சபையில பயன்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட்டாங்க. அப்ப அப்படியான நபர்களுக்கு தாளந்துகள் இருக்கு, கடவுளுடைய வரங்கள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு அந்த வரங்களை பயன்படுத்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அப்படியானவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை, விசேஷமாக இந்த பகுதியை அவர் எழுதுறார் பவுல். எனவே நாங்க கவனிக்கிறது என்னது, அந்த திருச்சபையில ஊழிய காரியங்கள் நன்றாக நடைபெறுகிறது. அதுவும் சாதாரணமாக அல்ல, ஆவியின் வரங்கள் என்று சொல்லப்படுகின்ற வரங்களை பயன்படுத்தி அந்த வரங்களோடு மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய அந்த திருச்சபையில ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப இன்றைய நாள்ல கூட நம்முடைய திருச்சபைகள்ல நாங்க அவதானிக்கும் பொழுது நம்முடைய திருச்சபைகளையும் கூட நிறைய வரம் பெற்றவர்கள் இருக்கிறோம் இல்லையா? அதாவது நிறைய தாளந்துகள், டேலண்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது. போதகர்மார்கள் இருக்கிறாங்க, நல்ல போதிக்கக்கூடிய, கற்பிக்கக்கூடிய, ஆலோசனை வழங்கக்கூடிய, அதே போல நல்ல மூப்பர்மார்கள் இருக்கிறாங்க, நிர்வகிக்கக்கூடிய, அதே போல போதிக்க, ஆலோசனை வழங்கக்கூடிய, அதே போல டீக்கன்மார்கள் இருக்கிறாங்க, மற்றவர்களை விசாரிப்பின் ஊழியத்தை செய்யக்கூடியவங்க, அதே போல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? பெரியவர்களுக்கு கற்பிக்க, அதே போல ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கு கற்பிக்க நிறைய ஆசிரியர்கள், வரம் பெற்றவர்கள். சிலர் படிப்பிக்கும் பொழுது அது ரொம்ப ஆர்வமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்ள அல்லது அதை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறும் அளவுக்கு திறமையாக படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ரைட். அதுல தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி வாலிப ஊழியத்துல தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. ரைட்.
அதே மாதிரி ஆண்கள், பெண்கள் ஊழியங்கள், அதே போல பாடல் ஊழியம், அதே போல மிஷன் ஊழியம், அதே போல உதவி ஊழியம் என்று சொல்லி திருச்சபை அநேக ஊழியங்களினாலே அல்லது அந்த ஊழியங்களை செய்யக்கூடிய திறமை உள்ள அல்லது நம்ம சொல்ற மாதிரி தாளந்துகள் உள்ள அநேகர் திருச்சபையில இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இவைகளை கொண்டு அந்த தாளந்துகளை கொண்டு திருச்சபையின் வேலையை செய்யறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரிதான் அந்த கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது வரங்கள் பயன்படுத்துறாங்க, தாளந்துகளை பயன்படுத்துறாங்க, ஊழியம் செய்யறாங்க. ரைட்? அப்படி ஊழியம் செய்கின்ற சந்தர்ப்பத்துல இவர் பவுல் அடிகளார் வந்து இந்த 13ஆம் அதிகாரத்தை எழுதும் பொழுது அவர் சொல்றாரு அவங்கள பார்த்து, இதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றார். ரைட்? ஊழியம் நல்லா நடந்தா, ரைட், இவ்வளவு வரம் பெற்றவர்கள் இருப்பார்கள்னு சொன்னா அவங்கள போற்றணும் இல்லையா? ரைட்? அவங்களுக்கு அவங்கள குறிச்சு மேன்மை பாராட்டணும், சந்தோஷப்படணும், புகழணும். ஆனா பவுல் சொல்றாரு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கிறது நத்திங், அதாவது பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை, எதிர்பார்ப்பில்லை என்ற விதமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்றாரு? ரைட்? அதாவது நாங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல கடைசியிலையும் அதே போல 3ஆம் வசனம் கடைசியிலையும் அவர் சொல்றாரு ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம், அந்த ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்பதற்கான அர்த்தம் வந்து இனி எந்த விதமான எதிர்பார்ப்பும் அல்லது அதுல நீங்க செய்கின்ற அந்த வரங்களை பயன்படுத்தி செய்கின்ற ஊழியத்துல பலன் இல்லைன்னு அவர் சொல்றார். அதாவது கதவை மூடிவிட்ட மாதிரி என்று கிரேக்க டிக்ஷனரியில போடப்பட்டிருக்குது. சரியா? அப்ப எல்லா ஊழியங்களும் செய்றீங்க, ஆனா ஏதோ ஒரு விதத்துல நீங்க கதவை மூடிக்கிட்டு அதெல்லாம் செய்றீங்க என்ற விதமாக நத்திங் என்று சொல்லி அந்த சொல்ல பவுல் பயன்படுத்துறார். ரைட்? எல்லா வரங்களையும் பயன்படுத்தி நீங்க செய்யற ஊழியம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றார். என்னென்ன செய்றீங்களா? ரைட்? எவைகளை பார்த்து அவர் நத்திங் அல்லது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு? ரைட்? பாருங்க, நீங்க மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நத்திங் அப்படின்றார். ரைட்? அதாவது மனுஷர் பாஷைகள்னு சொல்லும் பொழுது அல்லது தூதர் பாஷைகள்னு சொல்லும் பொழுது இதன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஹைப்பர்போலிக் என்ற லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ்னு சொல்லி, அதாவது அதிமிஞ்சிய விதமாக சில காரியங்களை காண்பிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இலக்கண முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? எனவே மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினால்னு சொன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க சாதாரண மனுஷர்களை மாதிரி பேசினாலும், அப்படி இல்லாட்டி தூதர்களை போல தூதருடைய பாஷைகளையே பேசினாலும், ரைட், அதாவது உண்மையா நடந்தது இல்ல, அத அவங்களுக்கு காண்பிக்கிறார். நீங்க சாதாரண மனுஷனை மாதிரி பேசினாலும், அதாவது அதே மாதிரி தூதர்களுடைய பாஷையை நீங்க பேசினாலும் பிரயோஜனம் இல்லையே என்ற விதமாக அவர் அந்த ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ்னு சொல்ற அந்த அதிகமாக கவர்ச்சியாக சொல்லப்படுகின்ற அந்த மொழியில அவர் இந்த பகுதியை சொல்றதாக நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப இப்படியாக நீங்க இருந்தாலும், அதுக்கு மேல பரிசுத்தவான்களாக நீங்க இருந்தாலும், இவ்வளவு தூதர் பாஷையில பேசுற அளவுக்கும் கூட நீங்க என்னது உங்களுடைய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், ரைட், என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். ரைட்? அடுத்ததுல பார்க்கிறோம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும். ரைட்? அப்ப தீர்க்க தரிசன வரம்னு சொல்லும் போது இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கடவுளுடைய வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை அதுல நிகழ்காலம், இறந்த காலம் அல்லது எதிர்காலத்துல நடக்க போகின்ற காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையில, வேதாகமத்துல. அந்த வார்த்தைகளை ரைட் அறிந்து கொள்ளும், அதை சீக்கிரமாக புரிந்து கொள்ளும் அறிவுடையவர்களாக நீங்க இருந்தாலும், அங்க கடவுள் வந்து வெளிப்படுத்தி வச்சிருக்கின்ற ரகசியங்களை ரைட் அறிந்து கொள்ளக்கூடிய முழுமையான அறிவுடையவர்களாக நீங்க இருந்தாலும், ரைட், பிரயோஜனம் இல்லை என்று சொல்றார். ரைட்? இப்ப என்ன நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, இதை வச்சு கொண்டுதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில எங்களை மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்? நாங்க கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு கடவுளை குறித்து நன்றாக தெரியும், அவருடைய ரகசியங்களை குறித்த அறிவு எங்களுக்கு இருக்கு, அதை அறிந்து கொள்ள முடிகிறது போன்ற விஷயங்கள்
எங்கள நாங்க கிறிஸ்தவர்களாக காண்பித்துக் கொள்றதுக்கான ஒரு துரும்பா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு இத சொல்லிட்டு, இதெல்லாம் நத்திங் பிரயோஜனமற்றது. நீங்க இவ்வளவு அறிந்திருந்தாலும், நீங்க வேத பண்டிதராக இருந்தாலும், ரைட்? வேதத்த கண்ண மூடிக்கிட்டு முழுமையாக, முழுக்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றார். அடுத்து, மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், ரைட்? உங்களுடைய விசுவாசம் வந்து மலைகளை போய் பார்த்து அந்த கடல்ல போய் விழுங்குனா விழுகிற மாதிரி சொல்ற அளவுக்கு அந்த விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க இருந்தாலும், ரைட்? எ பிரயோஜனம் இல்லை. நத்திங் என்று சொல்றார். ரைட்? அப்புறம் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், அன்னதானம் பண்ணினால்ன்னு சொன்னா, என்னுடைய சொத்துக்கள எல்லாத்தையும் நான் வித்து ஏழைகளுக்கு சாப்பிடுறதுக்காக நான் அதை கொடுக்கிறவனாக நான் இருந்தாலும், ரைட்? நத்திங். ரைட்? அவ்வளவு அர்ப்பணிப்புள்ளவர்களாக, அவ்வளவு தயாள பிரபுவாக, தாராள பிரபுவாக நீங்க இருந்தாலும், ரைட்? உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சுக்கொள்ளாம எல்லாத்தையும் வித்துட்டு, அத ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கிற அளவுக்கு தயாளம் உள்ளவர்களாக இருந்தாலும், அதுவும் பிரயோஜனம் இல்லன்னு சொல்லி எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து, என் சரீரத்தை சுட்டெரிக்கிறதற்கு கொடுத்தாலும் நத்திங். அதுவும் பிரயோசனம் இல்லன்னு சொல்றார். ரைட்? அதாவது கடவுளுக்காக அதே நேரத்துல அல்லது கடவுளுடைய ஊழியங்களுக்காக முழுமையாக உங்கள அப்படியே அர்ப்பணிச்சு, ரைட்? அல்லது இரத்த பலியாக உங்களையே நீங்க கொடுத்தாலும், அதுவும் பிரயோசனம் இல்லன்னு ஆண்டவர் சொல்றார். ரைட்? இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய திருச்சபைகள்ல நானும் நீங்களும் இந்த காரியங்கள தான் அதிகமா செய்துட்டு இருக்கிறோம். இல்லையா? எங்கள அர்ப்பணிக்கிறோம். நாங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வாரோம். ரைட்? ஆ விசுவாசிகள போல கடவுள் மேல அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் மாதிரி நாங்க பேசுறோம். ரைட்? கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்கள படித்து, அறிந்து மற்றவர்களோடு பேசுறோம். கடவுளோட உறவாடுறோம். எல்லாம் செய்றோம். ஆனால் இதெல்லாம் நத்திங் அல்லது பிரயோஜனம் இல்லை என்று கொரிந்தியருக்கு அ பவுல் எழுதுவதற்கான காரணம் என்ன? ரைட்? இத சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இல்லையா? அங்க 3 வசனங்கள், முதல் 3 வசனங்கள இப்படி எழுதுறார். நான் மனுஷர் பாஷைகளையும், தூதர் பாஷைகளையும் பேசினாலும், ரைட்? அன்பு எனக்கு இடாவிட்டால், ரைட்? 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும், சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் என்று சொல்லி, நான் ஒன்றுமில்லை, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ரைட்? எனவே அன்பானவர்களே, நாங்க எங்கள குறிச்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய ஊழியங்கள் வந்து மிகவும் அர்ப்பணிப்புள்ளதா இருக்கும் சில நேரங்கள்ல. ரைட்? பல ஊழியங்கள செய்றதுக்கு பல பேரோட சண்டை போட்டு, பல பேரோட வாக்குவாதம் பண்ணி, பல பேரோட பேசாம, பல பேர பகைத்துக் கொண்டு, ரைட்? பல ஊழியங்கள சக்சஸா வெற்றிகரமாக செய்து முடிக்கிறவங்களாக நாங்க இருப்போம். ரைட்? அப்படியெல்லாம் நடந்து கொண்டு எங்கள பக்தி உள்ளவர்களாக அல்லது பெரிய பெரிய ஊழியம் செய்கிறவர்களாக எங்கள நம்ம காட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ரைட்? ஆனால் அன்பு இல்லாவிட்டால், ரைட்? நாங்க கடந்த வாரம் அதேபோல அதுக்கு முதல் வாரம் நாங்க கற்றுக்கொண்டோம். அன்பு கடவுளுடைய சாயல், இழந்து போன அந்த சாயலை மீண்டுமாக எங்கள்ல கடவுள் புதுப்பித்து, அந்த அன்பை எங்களுடைய இருதயத்தில ஊற்றி விட்டார் என்று சொன்னத நாங்க கவனிச்சோம். எனவே, அந்த ஊற்றி விடப்பட்ட அந்த புதிய பிறப்பிலிருந்து, அந்த புதிய சிருஷ்டியான அந்த மனிதனில இருந்து தான் மற்ற எல்லா ஊழியங்களும் புறப்பட வேண்டும். அந்த அன்பு இல்லாமல் நாங்க செய்கின்ற எந்த ஊழியமும் அது எப்படியாப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ள ஊழியமாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட அ கனத்துக்குரிய மக்களால போற்றப்படுகின்ற, மக்களால ஆஹோ, ஓஹோ என்று பேசப்படுகின்ற விதமாக, ரைட்? பயங்கர அர்ப்பணிப்போடு செயல்படுகிறவர்களாக, ரைட்? இவர மாதிரி கிடையாது, அவர மாதிரி கிடையாது. இவர் அப்படி அர்ப்பணிப்புன்னு சொல்லி எவ்வளவு பேசினாலும், அந்த ஊழியங்களை நாங்கள் அன்பின் அடிப்படையில, ரைட்? அன்பின் உந்துதலோட செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், அவை
பிரயோஜனமற்றது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி எழுதுறாரு அங்க கொரிந்தியருக்கு அப்படி? ரைட்? அங்க கொரிந்தியர் பட்டணத்துல அந்த திருச்சபையில நிறைய ஊழியங்கள் நடந்துச்சு. வரங்கள் பயன்படுத்துறாங்க. வரங்கள பயன்படுத்தி தங்களை மேன்மையானவர்களாக, தங்களை பரிசுத்தவான்களாக அல்லது ஆவிக்குறி ரீதியில உயர்ந்தவர்களாக காண்பிக்கிறாங்க. ரைட்? திருச்சபையில பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் நடைபெறுது. ஆனால் அங்க நாங்க பார்க்கிறோம் 1 கொரிந்தியர்ல அவங்க மத்தியில பிரிவினை காணப்பட்டது. ரைட்? அப்ப எவ்வளவு ஊழியங்கள் நடந்தாலும் பரவால்ல. அங்க பிரிவினை ஒண்ணு இருக்கு. அப்ப பிரிவினை காணப்படுகிறது என்று சொன்னால், அன்பு அங்க தணிந்து போயிருக்கிறது. அப்ப அன்பு தணிந்து போய், அன்பு இல்லாமல் போகிறதுனால, அங்க பிரிவினை உண்டாயிருக்கு. எனவே நீங்க எவ்வளவுதான் ஊழியம் பண்ணாலும், எவ்வளவு தான் உங்கள அர்ப்பணிச்சாலும், உங்களுடைய சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும், பிரயோசனம் இல்ல அங்க. அன்பு இல்லாத காரியங்கள நீங்க செய்றதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்ல. அப்ப அவங்க மத்தியில பிரிவினை இருந்தது என்பதை நாங்க 1 கொரிந்தியர்ல 1:10 வாசிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியில பொறாமை இருந்தது. ரைட்? இந்த கொரிந்தியர் வாசிக்கும் பொழுது நாங்க காணலாங்க. பொறாமை உள்ளவர்களாக அல்லது அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, பேதங்கள் உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பத வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர்ல. ரைட்? அப்ப அன்பு தணிந்து போய் அந்த அகாபை அன்பு தேவன் தன்னையே அர்ப்பணித்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுகிற அந்த அன்பு இல்லாம ஊழியம் நடக்குது நல்லா. ரைட்? அப்ப என்ன நடக்குது இங்க? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்துல ஊழியங்களும் நல்லபடியா நடக்குது. அப்ப எங்களுடைய திருச்சபைகள் இப்படி நடந்தா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். என்னது? என்னதான் சண்டை இருந்தாலும், என்னதான் பிரிவினை இருந்தாலும், என்னதான் பொறாமை இருந்தாலும், என்னதான் வாக்குவாதங்கள், பேதங்கள் இருந்தாலும், ஊழியம் நல்லா நடக்குதே. ரைட்? என்ற விதமாக நம்ம சில நேரம் யோசிப்போம். ஆனா இங்க தெளிவா எங்களுக்கு சொல்லப்படுகிறது என்னது? ஊழியம் நடந்தாலும், அந்த ஊழியம் பெருகினாலும், அது பிரயோஜனம் இல்லை. ஏனென்று சொன்னால், அன்பின் அடிப்படையில் அது செய்யப்படாட்டி. ரைட்? எனவே பிரிவினை இருந்துச்சு, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்புறம் 3ஆம் அதிகாரம் 21ல பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் தங்களை மேன்மை பாராட்டிக் கொள்றாங்க. ரைட்? என்பதை வாசிக்கிறோம். அப்ப அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை துண்டாடப்பட்ட ரைட்? அதாவது பிரிவுகள் உண்டாக்கி குழுவாக மக்கள் செயல்பட்டு இந்த குழுவுக்கு அந்த குழுவ பிடிக்காது, அந்த குழுவுக்கு இந்த குழுவ பிடிக்காது. இவங்க அவங்களோட பேச மாட்டாங்க, அவங்க எங்களோட பேச மாட்டாங்க. ரைட்? தனக்குன்னு ஒரு குரூப்ப உண்டாக்கி கொண்டு பிரிவினைகளையும், பொறாமைகளையும், வாக்குவாதங்களையும், பேதங்களையும் வைத்துக் கொண்டு ஊழியத்தை நல்லா செய்றாங்க. ரைட்? நல்லா பிரசங்கிக்கிறாங்க. நல்லா காசு சேர்க்கிறாங்க. நல்லா உதவி செய்றாங்க. நல்லா வேலையை செஞ்சுக்கிட்டு போறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, அது பிரயோசனம் அற்ற ஒரு ஊழியமாக இருக்கும் என்பதை இங்கே காண்பிக்கிறார். எனவே இப்படியான வாக்குவாதங்கள், இப்படியான மேன்மை பாராட்டுதல், பொறாமை காணப்பட்ட அந்த திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அன்பு, அதாவது அகாபே அன்பு, தேவனால நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அன்பு செயல்பட வேண்டும். அந்த அன்பின் தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ரைட்? நீங்க ஊழியம் செய்யறோம், அதை செய்யறோம்னு சொல்லிட்டு கடவுளுக்கே உதவி செய்ய போயிடாதீங்க. ரைட்? கடவுள் எங்கிட்ட கேட்கிறது, நீங்க கடவுளுடைய சாயல்ல வளரணும். அதுக்கப்புறம் தான் ஊழியம். நாங்க அடிக்கடி பார்க்கிற மாதிரி மத்தேயுல அந்த காணிக்கையை கொண்டு வந்தவன். அவனுக்கு காணிக்கை முக்கியம். காணிக்கையை போடணும். கடவுளுடைய ஊழியத்துல ஈடுபடணும். கடவுளுடைய பலிகளுடைய வேலையில ஈடுபடணும். ரைட்? அந்த ஆராதனையில ஈடுபடணும் அவன் ஓடி வாரான். கடவுள் அவனை தடுத்து சொன்னாரு, நீ காணிக்கை இப்படியே வச்சுட்டு போயிட்டு உன் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து செலுத்துன்னு சொன்னார். ஏன்? ஊழியம் முக்கியம் இல்ல முதலாவது. ரைட்? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற அல்லது அந்த சமாதானம், உறவுகள் மத்தியில் இருக்கின்ற அந்த சந்தோஷம், அது முக்கியம். அதை சரி செய்து கொண்டு அப்புறம் நீ ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். இன்னைக்கு உறவுகளை பகைச்சு கொண்டு தலைவர்கள்மார்களுக்கு இடையில சண்டைகளும் சச்சரவுகளையும் போட்டுக்கிட்டு, போதகர்மார்களுக்கு இடையில வெறுப்புகளையும் குரோதங்களையும் வளர்த்து கொண்டு, மத்த பக்கம் ஜெபமும், மத்த பக்கம் பயங்கரமா வேத படிப்பு, பயங்கரமா பிரசங்கம், பயங்கரமா ஊழியங்களை நம்ம செய்து கொண்டு போவோம்னு சொன்னா, அது பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி நாங்க இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே இந்த அகாபே அன்பு பிராக்டிஸ் பண்ணப்படணும் சர்ச்ல என்பதை பவுல்
இந்த நிருபத்தின் மூலம் காண்பிக்கிறார். ரைட். அது பிராக்டிஸ் பண்ணப்படாம பிரயோஜனமற்ற, அது பண்ணாட்டி அது பிரயோஜனமற்ற காரியமா போயிடும் அவர் காண்பிக்கிறார். எனவே மிகுதியான வசனங்கள்ல அவர் எழுதுறாரு. அன்பு அதன் தன்மை எப்படியாப்பட்டதுன்னு எழுதுறார். ரைட். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் அந்த அன்பின் தன்மைகளை, அன்பின் குணாதிசயங்களை அவங்களுக்கு விளக்கப்படுத்தி எழுதுகிறத நம்ம கவனிக்கிறோம். இதுல முதலாவது 4ஆம் வசனத்தை நாங்க அவதானிக்கிறோம். அந்த அன்பின் தன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது அவர் முதலாவது சொன்னாரு, அன்புக்கு பொறாமை இல்லைன்னு சொன்னார். அன்புக்கு பொறாமை இல்லை. அப்ப அகாபே அன்பு முதல்ல நாங்க பார்த்தோம், அங்க பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆனா ஊழியம் நல்லா நடக்குதுன்னு பார்த்தோம். இங்க அவர் விளங்கப்படுத்துறாரு, அன்பின் நிமித்தம் எல்லா ஊழியமும் செய்யப்படணும். அந்த அன்புக்கு பொறாமை இல்லை. ரைட். அது பொறாமை கொள்ளாது. அதாவது இந்த பொறாமை என்ற சொல் என்னத்தை காண்பிக்குன்னு சொன்னா, எரிச்சல், ஜெலஸ். ரைட். பொறாமை கொள்ளாதுன்னு சொல்லி அவர் எழுதுறார். ரைட். அப்ப என்ன பொறாமை கொள்ளாதுன்னு சொன்னா, மற்றவர்களை குறித்து இப்ப சில நேரங்கள்ல எந்த விஷயம் நமக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும், ஜெலஸ உண்டாக்கும். ரைட். மற்றவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் பொழுது. ரைட். இப்ப பாருங்க, ஒரு புதிதாக வந்த நபர் நல்ல கடவுளுக்குள்ள வளர்ந்து அவரை ஒரு தலைமைத்துவத்துல அவரை நியமிக்கும் பொழுது, அல்லது அவருக்கு நம்ம பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது, ரைட், சும்மாவே பகைகள், சண்டைகள் அங்க உண்டாகும். என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பழைய ஆட்கள், நாங்க இருக்கும் பொழுது நீங்க புது புது ஆட்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு போறீங்களே, ரைட், என்ற விதமாக சொல்லப்படுறதை நம்ம அவதானிக்கலாம். ரைட். அப்ப மற்றவங்க முன்னேற்றம் காணும் பொழுது, அப்ப அது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சொத்து சுகங்கள் நிரம்பும் பொழுது, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது, அல்லது அவங்க ஒரு வாகனங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது தங்களுடைய தொழில்ல மற்றவர்கள் நல்ல முன்னேற்றகரமான இடத்துக்கு போகும் பொழுது, அல்லது மற்றவர்கள் செய்கின்ற காரியங்களை வெற்றி அடையும் பொழுது, ரைட், என்ன உண்டாகும்? சாதாரணமா ஒரு எரிச்சல், ரைட், ஒரு பொறாமை, ரைட், ஒரு ஜெலஸ் மனுஷனுக்குள்ள உண்டாகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்டா? அப்ப என்னத்தை நாங்க இங்க பார்க்கிறோம்னு சொன்னா, அன்புக்கு பொறாமை இல்லைன்னு சொல்லும் பொழுது, மற்றவர்களுடைய நன்மையில, மற்றவர்களுடைய முன்னேற்றத்துல, மற்றவர்களுடைய வெற்றியில சந்தோஷப்படுகிறதாக அகாபே அன்பு காணப்படும் என்பதை பவுல் இங்க எழுதுறத நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப இந்த அன்பு செயல்படும் சொன்னா, இந்த அன்பு வெளியே வரும்னு சொன்னா, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத, மற்றவங்க மேன்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம், ஒரு மகிழ்ச்சி ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வரும். அப்ப உண்மையா யோசிச்சு பார்ப்போம். அன்புக்கு பொறாமை இல்லைன்னு சொல்லும்போது, நானும் நீங்களும் இந்த அன்பை நம்முடைய திருச்சபையில அல்லது நம்முடைய குடும்பங்கள்ல வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா இந்த அகாபே அன்பு? ரைட். அதாவது மற்றவங்க முன்னேற்றம் அடையும் பொழுது, மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ரைட், மற்றவங்க வெற்றி காணும் பொழுது, தங்களுடைய கல்வி வாழ்க்கையில, தங்களுடைய தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடையும் பொழுது, உண்மையாகவே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதா? அல்லது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகுதா? அல்லது ஒரு எரிச்சல் உண்டாகுகிறதா? ஒரு பொறாமை உண்டாகுகிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப உண்மையான கிறிஸ்தவன், அகாபே அன்பை வெளிப்படுத்துகிறவன், மற்றவர்களுடைய முன்னேற்றத்துல சந்தோஷப்படுகிறவனாய், மற்றவருடைய வெற்றியில சந்தோஷப்படுகிறவனாய் இருப்பான். அதாவது ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி, ஆண்டவர் இயேசுவை குறித்து சொன்ன மாதிரி, மற்றவர்களை குறித்து அதிகமாக சிந்திக்கிறவனாக இருப்பான். மற்றவர்களுடைய சந்தோஷத்துல இவன் சந்தோஷப்படுகிறவனாக, மற்றவருடைய முன்னேற்றத்துல மகிழ்ச்சி காணுகிறவனாக இருப்பான். அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொல்லும் பொழுது, ரைட். அப்ப யோசிச்சு பார்ப்போம், மற்றவங்களுடைய வெற்றியில, மற்றவங்களுடைய மேன்மையில, ரைட், அவங்கள உண்மையாகவே அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? சில நம்ம வாழ்த்துவோம்.
உண்மையாக மனப்பூர்வமாக அகாபே அன்பு உள்ளவன் என்ன செய்வான்? பொறாமைப்படாம வாழ்த்துவான். ரைட்? அப்ப அது சந்தோஷமா இருக்கும். அப்படியாக நம்ம வாழ்த்துறோமா? அல்லது வாழ்த்துற அதே நேரத்துல எங்களுக்கே தெரியும் மனசுக்குள்ள ரைட்? ஒரு பொறாமை எங்களுடைய முகத்துல நாங்க வெளிக்காட்டாட்டியும், உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை, எரிச்சல் இருக்கிறத நானும் நீங்களும் உணர முடியும் அன்பானவர்களே. ரைட்? நாங்க இந்த கடவுளுடைய வார்த்தைய படிக்கும் பொழுது, உண்மையாகவே நாங்க இந்த அன்புல இந்த அன்புல நாங்க இன்னும் எவ்வளவு வளர வேண்டி இருக்கிறது என்பத நம்ம காண்றோம். ரைட்? மற்றவங்களுடைய வெற்றியில சந்தோஷப்படுகின்ற அகாபே அன்பு. அப்ப அன்புக்கு பொறாமை இல்லை. அது எரிச்சல் அடையாது. மாறாக மற்றவருடைய முன்னேற்றத்துல அது சந்தோஷம் காணும். ரைட்? மற்றவங்களுடைய சந்தோஷத்துல அது விருப்பமுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய திருச்சபையில அல்லது நம்முடைய குடும்பத்துல இப்படியான அன்பை, பொறாமை கொள்ளாத அன்பை நாங்க வெளிப்படுத்தோம்னு சொன்னா, எவ்வளவு ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைய நானும் நீங்களும் வாழலாம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ரைட்? இந்த பொறாமை, எரிச்சல் என்ற விஷயத்தினாலேயே நம்முடைய சமாதானம் எல்லாம் கெட்டுப் போகுது. நம்முடைய உள்ளான வாழ்க்கையில இருக்கின்ற அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த எரிச்சல் எங்களுக்குள்ள வரும்பொழுது, இந்த பொறாமை எங்களுக்குள்ள வரும்பொழுது. அதே மாரி இந்த பொறாமை நமக்குள்ள வரும்பொழுது, நாங்க நடிக்க ஆரம்பிக்கிறோம் வெளிய. ஏன்னா உள்ளுக்குள்ள எரிச்சலும், பொறாமையும் வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷப்படுற மாதிரி, வெளியில மற்றவங்கள வாழ்த்துற மாதிரி, ரைட்? மற்றவங்களுடைய வெற்றியில களி கூர்ந்து கொண்டாடுற மாதிரி வெளியில பேசிக்கொண்டு, வெளியில நம்ம காண்பிக்கிறோம். ஆனா, நடிக்கிறோம் உள்ளுக்குள்ள எங்களுடைய எரிச்சல வைத்துக்கொண்டு. அப்ப இந்த பொறாமை மிகவும் டேஞ்சரானது. ஆகவே பவுல் எழுதுறாரு, அன்புக்கு பொறாமை இல்லை. அது எரிச்சல் அடையாது என்பதை எழுதுகிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்து அங்க அந்த வசனத்துல 4ஆம் வசனத்துல, அன்பு தன்னை புகழாது. ரைட்? இப்ப இந்த புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன எப்படி அதுக்கு அர்த்தம் கொடுக்குதுன்னு சொன்னா, அந்த வசனத்துக்கு அந்த புகழ் என்ற வசனத்துக்கு டிக்ஷனரில சொற்களினால் அல்லது வார்த்தை அலங்காரங்களினால் தன்னைத்தானே அதிகமாக புகழ்ந்து கொள்ளல். ரைட்? அப்ப இந்த வார்த்தையின் அலங்காரம்னு சொல்லும் பொழுது, ஒரு ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணும் பொழுது, அழகழகான வார்த்தைகளை போட்டு, கௌரவமான வார்த்தைகளை போட்டு என்ன செய்வோம்? அந்த ஸ்பீச்ச அந்த அந்த பேச்ச நம்ம ரெடி பண்ணுவோம். இல்லையா? அது மாதிரி என்ன செய்றாங்களாம், இந்த தன்னைத்தானே புகழ்றவங்க என்ன செய்வாங்கன்னா, சொற்களினாலே அப்படியான வார்த்தைகள கண்டுபிடிச்சு, தங்களை தாங்களே என்ன செய்து கொள்வாங்களாம்? புகழ்ந்து கொள்ளுவார்களாம். ரைட். அப்ப அப்படியான புகழ்ச்சி, அன்பு உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை, அதாவது இந்த அகாபே அன்பு உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ரைட். அதே நேரத்துல தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றது மாத்திரமல்ல. தங்களுடைய குடும்ப பெருமையை பேசுறதும், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய என்னது பரிசுத்த தன்மை, தன்னுடைய பக்தி, ரைட்? ஆம் யாரும் அப்படித்தானே யாராவது பாவத்துல விழுந்துட்டாங்கன்னு சொன்னா, இவங்கள குறிச்சு சும்மாவே ஒரு பெருமை வந்துருது நமக்குள்ள. நாங்கல்லாம் அப்படி இல்ல என்ற மாதிரி. இல்லையா? அப்ப அத நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ரைட்? நாங்கல்லாம் எவ்வளவு கவனமா இருக்கிறோம் பாரு என்ற விதமாக கூட என்ன செஞ்சிருவோம்? எங்களை நாங்களே நீதிமான்களாக, எங்களை புகழும்படியாக நாங்க செயல்படுறோம். ரைட்? அல்லது எங்களுடைய அழக, எங்களுடைய தாளந்துகள, எங்களுடைய திறமைகளை குறித்த ஒரு புகழ்ச்சி, ரைட்? எங்களுடைய வார்த்தையின் அலங்காரத்தின் மூலம் எங்களுக்கு நாங்களே கொடுக்க பார்க்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை இப்படி இருக்குது. பிள்ளைகள நாங்க இப்படி வளர்த்திருக்கிறோம். ரைட்? என்பத நாங்க காண்பிக்கிறோம். அப்ப பாருங்க, ஏன் அப்படி நாங்க காண்பிக்கும்படியாக ஏன் நம்ம வார்த்தையின் அலங்காரங்கள செலுத்தணும்? ஆண்டவர் சொன்னாரு, நல்ல மரமா இருந்தா அந்த கனிகள் மூலம் அந்த மரம் நல்லதா கெட்டதான்னு மக்களுக்கு தெரியும். நீங்க அத அலங்காரப்படுத்த வேண்டிய அல்லது அலங்கரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரைட்? அப்ப உங்கள நீங்க புகழ்ந்து கொள்ளாதீங்க. அன்பு உள்ளவங்க, அகாபே அன்பு உள்ளவர்கள் தன்னை புகழ மாட்டார்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஏன் புகழ மாட்டார்கள்ன்னு சொன்னா, தங்களை புகழுகின்ற அதே நேரத்தில, தங்களை புகழும் பொழுது இயல்பாகவே என்ன நடக்குது எதிரா? மற்றவர்களை இகழுகிறவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். எனவே உண்மையான அன்புள்ளவர்கள் மற்றவர்களை இகழ மாட்டார்கள். எனவே தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். அப்ப புகழ்ந்து கொள்றது மாத்திரமல்ல, இவங்க என்ன செய்வாங்களாம், மற்றவர்கள் தங்கள புகழ வேண்டும் என்று சொல்லி எப்போதும் விருப்பமுடையவர்களாக இருப்பாங்களாம். ரைட்? எப்பவும் அந்த அந்த ஒரு ஆவல் அவங்களுக்குள்ள இருக்கும். மற்றவங்க எனக்கு தேங்க் யூ சொல்லணும். மற்றவங்க என்னைய போற்றணும். ஒரு சின்ன வேலைய நான் செஞ்சுட்டாலும், எல்லாரும் சுத்தி நின்னு எனக்கு பாராட்டு விழா நடத்தணுன்ற மாதிரி
சிலர் என்ன செய்யறது? செயல்படுறது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் தான் அதெல்லாம் வெளிப்படுது பாருங்க. சில நேரங்கள் நம்ம இந்த கடவுளுடைய வார்த்தைய படிக்கும் பொழுது, மற்றவங்கள நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க தான் அப்படி, இவங்க தான் அப்படி. ஆமா, அவங்க அப்படி செய்றாங்க, இவங்க அப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல. ரைட்? இந்த வார்த்தைகள் நமக்கானது. இது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற காரியத்த தான் கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்குது இங்க. இல்லையா? அப்ப இந்த தன்மை நமக்குள்ள இருக்குது. நம்ம ஏதாவது செய்துட்டு மற்றவங்க என்னைய புகழணும். மற்றவங்க என்னைய பார்க்கணும். ரைட்? அ அப்ப சின்ன இப்ப ஆலயத்துல சின்ன ஒரு ஒரு கூட்டிட்டாலும் கூட என்னைய என்ன செய்யணும் மத்தவங்க? என்னைய கூப்பிட்டு பெரிய பாராட்டு விழா நடத்தணும். உண்ம. நம்ம பாராட்ட வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. ரைட்? அது நம்ம நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் தனிப்பட்ட ரீதியில அத எதிர்பார்த்து காரியங்கள செய்யக்கூடாது. அப்ப இந்த புகழுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம், மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்ற ஆவலோடு காரியங்கள செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த புகழ்ச்சிக்காக, மற்றவங்க தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது என்ன தன்னிடம் உள்ளது? தனக்கு இவ்வளவு திறமை இருக்குது. நான் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறேன். ரைட். நான் வந்து எப்படியாப்பட்டவன் உனக்கு தெரியுமா? எனக்கு இவ்வளவு பலம் இருக்குது. அரசியல் பலம் இருக்குது. சமூகத்துல எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற விதமாக தங்ககிட்ட இருக்கிற தாளந்துகள, தங்கள்ட்ட இருக்கிற மேன்மைகள எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துறவங்களாக இருப்பாங்க. அது ஏன் வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதின் மூலம் ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை. ரைட். சிலர் வந்து அதிகமா தங்கள் பக்கம் மற்றவங்களுடைய அவதானத்தை எப்பவும் திருப்பிக் கொண்டே இருப்பாங்க. ரைட். ஏதாவது செய்து, ஏதாவது ஒரு பெருசா பேசி, அல்லது தங்கள் செயல்பட்டு என்ன செய்வாங்க? மற்றவங்களுடைய அட்டென்ஷன என்ன செய்வாங்க? தன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருப்பாங்க. அ அப்ப அப்படி தன்னை காண்பித்து, தன்னை வெளிப்படுத்தி, அ தங்களுடைய புகழ்ச்சிய எதிர்பார்க்கிறது. ரைட். இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்தாலும் மத்தவங்கட்ட போய் சொல்லி இருக்கிறது. நாங்க இப்படி இப்படி உதவி செய்திருக்கிறோம். ரைட். நான் வந்து இப்படியான ஒரு உதவி செய்கிற மனுஷனா இருக்கிறேன். ரைட். நெறைய ஊழியம் செய்துட்டாலும், அந்த ஊழியங்கள பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிறதுனால தான் இந்த திருச்சபையே இன்னைக்கு இருக்குது. நாங்க தான் இதெல்லாம் சரியான முறையில கட்டி செய்து கொண்டு வந்தோம். ஆரம்பத்துலலாம் யாரும் இருக்கல. நாங்க வந்து தான் எல்லாம் செய்து, இப்படி மேன்மையா இருக்கு இன்னைக்கு திருச்சபை. போன்ற விதமாக நாங்க எங்களுடைய காதுகள்ல கேட்கிறோம். அதே மாரி நம்மளும் அநேக இடங்கள்ல சொல்றவங்களா இருக்கிறோம் இல்லையா? ரைட். அப்ப இதன் மூலம் என்னத்த ஒரு புகழ்ச்சிய நம்ம எதிர்பார்ப்போம்னு சொன்னா, ரைட். அது வந்து உண்மையான அகாபே அன்பின் நிமித்தம் செய்யப்படுவது இல்லை என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். ரைட். அப்புறம் இந்த புகழ்ச்சி எதிர்பார்க்கும் பொழுது என்ன காண்பிக்கிறோம்னு சொன்னா, ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களை விட நான் வந்து ஒரு படி மேல இருக்கிறேன். ரைட். என்ற ஒரு எண்ணம். என்ற ஒரு என்ற ஒரு கௌரவம். நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்கள விட நான் வந்து நம்ம பேச்சு வழி வழக்குல சொல்லுவோம். நான் வந்து ஒசத்தி. அப்படி சொல்லாம எங்களுடைய செயல்களின் மூலம் நாங்க காண்பிக்க பார்ப்போம். நான் எப்படி கிளீனா வேலை செய்றேன். நான் எப்படி ஒழுங்கா இருக்கிறேன். ரைட். நான் எப்படி ஒழுக்க சீலனாக இருக்கேன். எப்படி என்னுடைய குடும்பத்த நடத்துறேன் போன்ற விதமாக, அ மற்றவங்கள விட எங்கள கொஞ்சம் உயரமா காட்டுறதுக்காக, எங்கள கொஞ்சம் மேன்மையானவர்களாக காண்பிக்கிறதுக்காக, என்ன செய்ய பார்க்கிறோம்? எங்களை நாங்களே புகழுகிறவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப பவுல் எழுதுறாரு, "அன்பு தன்னை புகழாது." ரைட். அன்பு தன்னை புகழாது. அப்ப யோசிச்சு பார்ப்போம் அன்பானவர்களே, உண்மையாகவே நாங்க அகாபே அன்பு உடையவர்களாக இருப்போம்னு சொன்னா, அந்த அன்புல கொஞ்சம் கொஞ்சமாவது நானும் நீங்களும் வளருகிறவர்களாக இருப்போம்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, "அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக." ரைட். அ அ தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாகன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஒவ்வொருத்தனும் தன்னை விட மற்றவர்களை மேன்மை உள்ளவனாக எண்ணக் கடவீர்கள்ன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீ உன்னையே மேன்மையா எண்ணாத. நீ நீங்க உங்கள பெரிய ஆளா நீங்க எண்ணாதீங்க. உங்களுடைய புகழ்ச்சிக்காக நீங்க வேலை செய்யாதீங்க. மாறாக மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்காக, மற்றவர்களை மேன்மையாக எண்ணி, நீங்க செயல்படுங்க என்று ஆண்டவர் சொன்னத நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, அன்பு அந்த கனியை நாங்க வெளிப்படுத்துறவர்களாக இருப்போம்னு சொன்னான். ரைட். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்க மறுபிறப்பு அடைந்த மனிதர்களாக இருப்போம்னு சொன்னான். அந்த அன்பு எங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அது எங்களை புகழுவதாக இல்ல. அது மாறாக தேவனை புகழுவதாக அது காணப்படும் என்பதை நாங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த கனி
அன்பின் கனி எங்களுடைய வாழ்வுல வெளிப்படுதா அல்லது இந்த கனி வளருகிறதா என்பதை நாங்க எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த வசனத்தை சொல்றாரு, அன்பு வந்து இருமாப்பா இராதுன்னு சொன்னார் இல்லையா? 4ஆம் வசனத்துல கடைசி பகுதி. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அப்ப இருமாப்புன்னு சொல்லும் பொழுது பெருமையா இராது, அரகன்ட், பெருமையா இராது. சரியா? அதாவது பெருமையா இராதுன்னு சொன்னா மற்ற அந்த பெருமைன்னு சொல்லும் பொழுது அல்லது இருமாப்புன்னு சொல்லும் பொழுது நான் வந்து மற்றவங்களுக்கு சமமானவன் இல்ல என்ற ஒரு எண்ணம். அதனாலதான் இந்த நான் ஆரம்பத்திலே பார்த்தோம், ஏன் இந்த நிருபத்தை பவுல் எழுதுறாருன்னு சொல்லி. அங்க பிரிவினை கொரிந்தி திருச்சபையில, ரைட்? நீ பெரியவன், நான் பெரியவன், நாங்க செய்யறது தான் சரி, நீங்க செய்யறது தான் சரின்னு சொல்லி குரூப்பா பிரிஞ்சு கிடக்குறாங்க, ரைட்? நீ வந்து பவுல சேர்ந்தவன், நீ அப்போலோவை சேர்ந்தவன், நீ கேபாவை சேர்ந்தவன் சொல்லி குரூப் அங்க, ரைட்? அப்ப எல்லா ஊழியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குரூப்பா சேர்ந்து பயங்கரமா ஆவிக்குறி ரீதியில நல்ல ஊழியங்கள் நடைபெறுது. ஆனால் இவ்வளவு பாவமும் அவங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கு. அங்க இருமாப்பு, பிரிவினை, அன்பு இல்லாத தன்மையை பார்க்கிறோம். அப்ப அப்ப பெருமையா இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்களா? சமமானவன் அல்ல, மற்றவங்களுக்கு நாங்க சமமானவர்கள் அல்ல, நாங்க நம்ம பார்த்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒசத்தி மற்றவங்களை விட நாங்க உயர்ந்தவர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள் என்ற எண்ணத்தை உடைய ஒரு தன்மை, ஒரு பெருமை என்பதை நாங்க பார்ப்போம். அப்ப பெருமைக்கு மாறான ஆண்டவர் சொன்னாரு, பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கடவுள் கிருபை அளிக்கிறார்னு சொன்னார் இல்லையா? அப்ப அகாபே அன்பு வந்து தாழ்மை உள்ளதா இருக்கும் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். அது தாழ்மை உள்ளது. சரியா? ஒரு நிமிஷம். அது தாழ்மை உள்ளது. அப்ப அந்த தாழ்மையை எங்க நாங்க படிக்கிறோம்? இவ்வளவு காரியத்தை நாங்க படிக்கும் பொழுது அந்த அகாபே அன்பை எங்களுக்கு காண்பித்த ஆண்டவர் இயேசு, ரைட்? அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார் என்பதை நாங்க கவனிச்சு இன்றைய நாள்ல வேத படிப்பை நாங்க நிறைவு செய்யலாம் சுருக்கமாக. கடவுள் பரலோகத்தின் தேவன் இல்லையா? ரைட்? அவர் மூலம்தான் எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. அவர் தான் எல்லாத்தையும் படைத்து, ரைட்? அவர் இல்லாமல் ஒன்றும் படைக்கப்படவில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. அவர் சிங்காசனத்துல அமர்ந்து அந்த தூதர்கள் அவரை நோக்கி அவர் வந்து பரிசுத்தர்னு சொல்லி துதிக்கிற ஆண்டவராக அவர் இருந்தார், ரைட்? அவர் பூமியின் மனிதனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மனுஷனா இருந்தார், தேவனாக இருந்தார், ரைட்? அவர் சொல்லதான் எல்லாமே நடைபெறுது. இயற்கையை அவருடைய வார்த்தையின் மூலம் கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார், ரைட்? பூமியில இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் அவர் வந்து என்ன செய்யறார்? தன்னுடைய விருப்பத்தின்படி, வானத்தின் சேனைகளை தன்னுடைய விருப்பத்தின்படி, தன்னுடைய திட்டத்தின்படி நடத்துகின்ற கர்த்தர், ரைட்? அவ்வளவு மேன்மையான கர்த்தர் என்ன செய்தாரா? அந்த மேன்மைகளை எல்லாம் விட்டு அடிமையின் ரூபமாய், ரைட்? இந்த பாவத்தினால கரைப்பட்ட பூமியில அவர் வந்தார் இல்லையா? பாவத்தினால கரைப்பட்ட மனிதன் மத்தியில அவர் வந்தார். பாவத்தினால கரைப்பட்ட மனிதன் எப்பொழுதும் அந்த கடவுளுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தான். அந்த மனுஷனுடைய மத்தியில அவர் வந்து தன்னை சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லுகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அவ்வளவாக அந்த எல்லா மேன்மையும் கனமும் எல்லா புகழ்ச்சிக்கும் உரிய ஆண்டவர் தன்னை முழுமையாக தாழ்த்தினார் என்றால் ஏன்? அந்த அகாபே அன்பு, ரைட்? அப்ப கவனிக்கிறோம், குறைவுள்ள, கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு கடவுளை காட்டிக் கொடுக்கின்ற, கடவுளை மறுதலிக்கின்ற அந்த சீஷர்களுடைய கால்களை கழுவும் அளவுக்கு ஒரு அடிமை செய்கின்ற வேலை நாம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அந்த பலியின் அந்த அர்ப்பணிப்பின் அன்பை அவர் வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார். சரியா? ஒரு இடத்துல எழுதுறாங்க எப்படி? அவர் வந்து அந்த புழுதி நிறைந்த தரையில, ரைட்? இந்த உலகத்துல மாசடைந்த இடத்துல அவர் நடந்து ஒரு மனிதனைப் போல எல்லா பாடுகளையும் சகிக்கிறவராக அவர் காணப்பட்டார், ரைட்? அப்ப அன்பானவர்களை நாங்க என்ன கவனிக்கிறோம்? அவர் பாடுகளை சுமந்தவராய், அவர் துக்கங்களை அனுபவித்தவராய், ரைட்? எல்லா அடிகளையும் நமக்காக பெற்றுக்கொண்ட கர்த்தாதி கர்த்தராய் தன்னுடைய அன்பை, அந்த சாக்ரிபிஷியல் லவ் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பின் அந்த பழி செலுத்தும் அன்பை தேவன் வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார் அன்பானவர்களே. எனவே ஒரு கிறிஸ்தவன்
அன்புள்ளவன், அதாவது அகாபே அன்புள்ளவன். கடந்த வாரம் பார்த்தோம் அந்த அன்பை ஆண்டவர் அவனுடைய இருதயத்துல ஊற்றி இருக்கிறான்னு சொல்லி. ரைட்? அப்ப அந்த அன்புள்ள மனிதன் அவன் உணர்ந்து கொள்றான் தான் யார்? ரைட்? நான் கடவுளுடைய பார்வையில பெறுமதியானவன் என்பது அவனுக்கு தெரியும். அப்ப கடவுளுடைய பார்வையில நான் பெறுமதியானவன் என்று அவன் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த சத்தியத்தை உணரும் பொழுது, அவன் இருமாப்பா செயல்பட மாட்டான். ஏன் இருமாப்பா, ஏன் பெருமையா செயல்படுறாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு ஒரு இடத்த தேடிக்கொள்றதுக்கு. ஏன்னா தாழ்மைப்படுற இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கள தாழ்மையா விட்டு கொடுத்து செயல்படுற இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்களுக்கு ஒரு இடம் இல்லாம போயிரும். எங்கள மதிக்க மாட்டாங்க. ரைட்? எங்களுடைய தலையில கொச்சிக்கார வச்சுருவாங்க. அப்படிலாம் பலவிதமான காரியங்கள சொல்லி, எங்களுடைய இருமாப்ப, எங்களுடைய பெருமைய காட்டத்தான் பார்க்கிறோம். ரைட்? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கால்களை கழுவுன சந்தர்ப்பத்துல, அங்க சொல்லப்படுகிறது, அவர் யார்? எங்கிருந்து வந்தார்? எங்கே போறார்? என்பதை தெளிவா அறிஞ்சிருந்தார். தான் தேவகுமாரன். எனவே இந்த சீஷர்களுடைய கால்கள ஒரு அடிமையமோ போல கழுவுறதுனால, அந்த தேவகுமாரன் என்கின்ற அந்த உன்னத அந்த காரியம் அவர்ட்டருந்து எடுபடாது. தான் எவ்வளவு பெருமதியானவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அது மாதிரி அன்பானவர்களே, நாங்க எங்கள விட்டுக் கொடுத்து எங்கள தாழ்மையோடு தேவனுடைய அந்த அந்த அகாபே அன்பின் அந்த தன்மையான தாழ்மையோடு செயல்படும் பொழுது, அந்த அன்பு வெளிப்படுகிறத நாங்க கவனிக்க முடியும். ரைட்? அப்ப பெருமை, இருமாப்பின் மூலம் எங்கள பெரியவர்களாக, ரைட்? அதே நேரத்துல மற்றவர்களை அ தாழ்வானவர்களாக நாங்க நினைக்க மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய பார்வையில நாங்க எல்லாரும் சமம். நீ பக்தி உள்ளவன், நீ பக்தி இல்லாதவன், அ என்று சொல்லி ஆண்டவர் வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறது கிடையாது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும், ரைட்? என்னை எப்படி அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, அதே போல தான் உங்களையும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ரைட்? எனவே இருமாப்போ அல்லது நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆம், ஆம், 4ஆம் வசனத்துல அ பொறாமையோ அல்லது தற்புகழ்ச்சியோ நமக்கு தேவையில்ல. ரைட்? ஆண்டவருடைய வசனத்துல பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எனவே நீங்க கனத்த தேடி, உங்களுடைய புகழ்ச்சிய தேடி, நீங்க செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். ரைட்? எங்களுடைய கனத்துக்காக, எங்களுடைய புகழ்ச்சிக்காக நாங்க எங்கெல்லாம் வேலை செய்றோமோ, செயல்படுறோமோ, அங்க அன்பு வெளிப்படல. அங்க வந்து பொறாமைகளும், சண்டைகளும் உண்டாகும். திருச்சபையில பிரிவினை உண்டாகும் என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? என்னை கனம் பண்ணுகிறவர்கள நான் கனம் பண்ணுவேன். அப்ப கடவுள கனம் பண்ணும் பொழுது, எங்களுக்குரிய கனத்த, ரைட்? எங்களுக்குரிய புகழ்ச்சிய கடவுள் தான் குடுக்கிறார். ரைட்? அப்ப நாங்க அந்த புகழ்ச்சிய தேட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற என்ற அந்த புகழ்ச்சியை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கூடாக எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை நம்ம உணரணும். ரைட்? அதே மாதிரி பொறாமை, ரைட்? மற்றவர்களுடைய முன்னேற்றத்துல, வெற்றியில பொறாமை இல்லாத அன்புள்ளவர்களாக நாங்க இருக்கணும். ஏன்னு சொன்னா, எங்களுக்குரியதை எனக்கு என்ன தேவை? எனக்கு எப்ப எது தேவை? எவ்வளவு தேவை? என்பதை என்னுடைய தகப்பன், என்னுடைய பிதா, என்னுடைய ஆண்டவர், என்னை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட கர்த்தர், என்னை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கின்ற ஆண்டவர், தெரிந்து அறிந்து வைத்திருக்கின்றார். எனவே, அங்க ஆண்டவர் வந்து சொன்னது மாதிரி, பரத்தில இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, அவன் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான். ரைட்? எனவே, கடவுள் எங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ, அதை நிச்சயமாக தேவன் எனக்கு தருவார். என்ற அந்த திருப்தியோடு நம்ம வாழுவோம்னு சொன்னா, என்ற அந்த சத்தியத்தின் தன்மைகளை உணர்ந்தவர்களாக வாழுவோம்னு சொன்னா, ரைட்? நாங்கள் மற்றவர்களுடைய முன்னேற்றத்துல எரிச்சல் அடைய மாட்டோம். ரைட்? ஏன்னா, அப்படி எரிச்சல் அடைவதன் மூலம் நாங்க என்னத்த காண்பிக்கிறோம்னு சொன்னா, அவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்கலாம் அப்படி இப்படி ஜீவிக்கிறாங்க. அவங்கலாம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது நாங்க என்னத்த காண்பிக்கிறோம்னு சொன்னா, அப்ப கடவுள் என்னைய கவனிக்கலையோ என்ற வந்து அவிசுவாசத்த தான் நம்ம வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அ அன்பு உள்ளவர்களாய் வாழும்படி தேவன் எங்களை அழைக்கிறார். எனவே நம்ம தேவனுடைய சமூகத்துல, ரைட்? அப்ப இது நம்ம இந்த இந்த பகுதியில் நம்ம படிக்கும் பொழுது, எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைவுகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில நம்ம நம்ம நமக்கு வெளிப்படுத்தப்படுது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம், இல்லையா? அப்ப அது எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய பெருமைகளை அது உடைக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல. ஆனா ஏன் அது அப்படி உடைக்குதுன்னு சொன்னா,
நாங்கள் கடவுளுக்குள்ள வந்து அவருடைய பலத்தோடு, ரைட், அவருடைய அந்த பரிசுத்தத்துல பங்கு உள்ளவர்களாக, கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக, அந்த அன்பின் சாயல்ல நம்ம வளரணும் என்பதற்காக தேவன் இந்த காரியங்களை எங்களுக்கு செய்கிறவராக, அனுமதிக்கிறவராக, வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எனவே கடவுள் அன்பாகவே இருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். தேங்க் யூ. நல்லது. இந்த நேரத்துல நீங்க காரியங்கள பகிர்ந்து கொள்ள முடியும். ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் சுருக்கமாக.